சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நவராத்திரி பிரசாதங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6 வகையான பிரசாதங்கள் நம்ம முந்தைய வீடியோவில் போட்டிருக்கோம். மீதி 3 நாளுக்குள்ள பிரசாதங்களை இன்றைக்கி பார்த்துடலாம். புளியோதரை, வெண்பொங்கல், அக்கார வடிசல், இந்த 3 வீடியோவும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே போட்டிருந்த 6 நாள் பிரசாதங்கள் வீடியோவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த 9 பிரசாதங்கள் கூட எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் கூட நம்ம பிரசாதமாக செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம 7 வகை சாதம்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. 7வது நாள் பிரசாதமாக நம்ம புளியோதரை பண்ண போகிறோம். புளியோதரை பண்ணுறதுக்கு மிளகு, கடுகு, எள்ளு இது 3ஐயும் வறுத்து எடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். தனித்தனியாக தான் வறுக்கணும், மொத்தமாக சேர்த்து வறுக்கக்கூடாது. மிளகு நல்லாவே வறுபட்டுருச்சு, வெளியில் எடுத்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. எள்ளு கரிஞ்சிராமல் நல்லா வெடிக்கிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, வெளியில் எடுத்துடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்து வறுத்தோம்னா கடுகு சீக்கிரமாக வெடிச்சிரும், மிளகு வெடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஓரளவுக்கு வெடித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து வத்தல் தூள் சேர்க்காமல் வத்தலை வறுத்து பவுட்ரு பண்ணி தான் சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் ஒரு 7 வத்தலை வறுத்து எடுத்துக்கிறேன். வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு, வெளியில் எடுத்துடலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து அதையும் வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு, வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சமாக வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கிற வத்தல், கடுகு, மிளகு, எள்ளு கூட சேர்த்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணும்போது புளியோதரை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளியோதரை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து புளியோதரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது புளியோதரை ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வத்தலை பிச்சு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 கொத்து கருவேப்பிலையில லைட்டாக கலந்து விட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை உள்ள சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையை ஏற்கனவே நம்ம வறுத்து தான் சேர்த்தோம். இப்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சு. இந்த புளியோதரை பேஸ்ட்டு செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மாதம் கழித்து எடுத்தால் கூட இந்த வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். புளியில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். புளி தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற புளியோதரை பொடியை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒருவேளை நீங்கள் வத்தல் சேர்த்து புளியோதரை பொடி ரெடி பண்ணலன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்ம புளியோதரை பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதில் நம்ம சாதத்தை கலந்துடலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் அரிசி தான் புளியோதரை செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் புளியோதரை பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிறேன். சாதத்தை உள்ளே கலந்துடலாம்.
அரிசி உடஞ்சிராத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், புளியோதரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 7வது நாள் பிரசாதமான புளியோதரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 8வது நாள் பிரசாதம் நம்ம வெண்பொங்கல் பண்ண போகிறோம். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துடலாம். 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். மிதமான சூட்டில் கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 3/4 அளவுக்கு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 200 கிராம் பச்சரிசியும் சேர்த்து வறுத்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு சரியாக இருக்கும். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பாசிப்பருப்பையும் அரிசியையும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அரிசி போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், அப்புறம் அரிசி பொரிஞ்ச மாதிரி ஆயிடும். இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துடலாம். அரிசியையும் பருப்பையும் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம வெண்பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெண்பொங்கல் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது லைட்டாக கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் அந்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. 1/2 கப் அரிசி பருப்புக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பொங்கல் நல்லா குழைவாக இருக்கணுங்கிறதுக்காக. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கரை மூடி மிதமான சூட்டில் 3 விசில் வச்சிடலாம். பொங்கல் நல்லா குழைவாக வேகட்டும். 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் நல்லாவே போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் ஒரு 5-6 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவந்துருச்சு. ஓரமாக வச்சுட்டு இன்னொரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 15 மிளகை 1 பாதியமாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பொங்கல் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தாளிப்பை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே டேஸ்டியான 8வது நாள் பிரசாதம் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. 9வது நாள் பிரசாதம் நம்ம அக்கார வடிசல் பண்ண போகிறோம். நவராத்திரியோடைய கடைசி நாளான இன்றைக்கி நம்ம இனிப்பில் நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணி முடிக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகுனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். 200 கிராம் பச்சரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் உள்ளே சேர்த்துடலாம். அரிசியையும் பாசிப்பருப்பையும் நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அக்கார வடிசல் ஃபுல்லாக பால்லையே தான் அரிசியையும் பருப்பையும் வேக வச்சுப்பாங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு 3 கப் பால் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா 2 கப் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா பால் கூட கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கரை மூடிடலாம். மிதமான சூட்டில் 3 விசில் வச்சிடலாம். 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சாதமும்
பாசிப்பருப்பும் நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை உருக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 200 கிராம் அரிசி எடுத்தோம். 400 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நம்ம உருக்கி எடுத்துடலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருக்கின வெல்லத்தை வேக வச்சு வச்சுருக்கிற பச்சரிசி கூட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. வெல்லத்தை சேர்த்தப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த அக்கார வடிசல் வந்து நம்ம சக்கரை பொங்கலை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக பால் சேர்த்து செய்கிறதுனால 2 ஏலக்காவை தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் நம்ம நெய்யில் வறுத்து உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரியையும் திராட்சையும் வறுத்துடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக நம்ம அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆறுனா நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி நல்லா கெட்டியாயிரும். வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நவராத்திரியின் 9வது நாள் பிரசாதமான அக்கார வடிசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புளியோதரை, வெண்பொங்கல், அக்கார வடிசல், நவராத்திரியின் கடைசி 3 நாள் பிரசாதங்களும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பிரசாதங்கள் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.